வெல்கம் டு ஜேகே தமிழ் தெரியல ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷயாக்கான கெஸிங் பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. ஆனால் குரூப்பில் கெஸிங் கொடுத்துருந்தேன். ஸோ பெரிய வின்னிங்லனாலும் சின்ன சின்ன வின்னிங் கிடச்சிருந்தது. 9-5 கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னாக்க 9-5 கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னாக்க பிசியில் 9-5 பாஸ் ஆயிருந்தது. 195 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 595ல் பிசி மட்டும் தான் பாஸ். நேற்று என்னால் வீடியோ போட முடியல. வீடியோ போட்டிருந்தா கண்டிப்பாக வீடியோ பார்த்தவங்களுக்கு அட்லீஸ்ட் பிசி மட்டுமாச்சும் வின்னிங் கிடச்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து ரெகுலராக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் இல்லைன்றவங்க டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கெஸிங் பார்த்துக்கலாம். அன்றைக்கி 2 பேரும் நான் குரூப்புக்கு சூஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா இவரும் ஒருத்தர் ஆர்கே ஃபேன்ஸுன்னு. ப்ரோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்னும் ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய மெசேஜ் பண்ணிட்டேன் கமெண்ட்டில். நான் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ண அன்னைக்கு எல்லாமே நான் குரூப்போட லிங்க் கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். கமெண்ட்டில் குரூப்போட லிங்க் கூட அனுப்பி ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் ஆக முடியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியலையா என்னன்றது தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களை நான் ஜாயின் பண்ண முடியும். கமெண்ட்டை வச்சு என்னால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனாக சொல்கிறேன். இன்னொருத்தர் நம்ம குரூப்பில் இன்னொருத்தருமே மெம்பர்ஷிப்க்கு செலக்ட் ஆகிருந்தார். அவருக்குமே பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் பண்ணால் அவருமே ஆனால் ரிப்ளை இல்லை. ஸோ அதுக்கும் முன்னே குரூப்பில் செலக்ட் ஆன அந்த 2 பேருக்குமே நான் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணேன். ஆனால் அவங்களுமே காண்டாக்ட் பண்ணல. இதுவரை 4 பேரை செலக்ட் பண்ணேன். ஆனால் இப்போ வரையும் 4 பேரில் ஒருத்தர் கூட குரூப்பில் அவங்களுக்கு ஜாயின் ஆகலை. நான் குரூப் லிங்க் அனுப்பி நிறைய பேர் அப்படி ஜாயின் பண்ண விருப்பம் இல்லாதவங்க சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ண கேட்குறாங்க. அட்லீஸ்ட் அவங்களையாச்சும் நான் ஜாயின் பண்ணி விடுவேன். ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியலன்னா நான் லிங்க் அனுப்புனா அந்த லிங்க் வந்து கமெண்ட்டில் டச் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்ட் பண்ணி சிலர் ஜாயின் பண்ணுறீங்களா, அவங்களுமே என்னை காண்டாக்ட் பண்ணால் தான் நான் உங்களை வந்து குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும். கமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணுறவங்களுமே தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான 2 பேரை செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெஸிங்க்கு போகலாம். டைம் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு கெஸிங் எல்லாம் பார்த்துருங்க. 3 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிட்டு வந்து கூட யார் செலக்ட் ஆகிறீங்க என்ன ஏதுன்றது நீங்கள் 3 மணிக்கு மேலே டைம் இருக்கப்போ கூட ஃப்ரீயாக வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 2 பேரை செலக்ட் பண்ணிடலாம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துட்டேன். கமெண்ட்ஸ் மொத்தம் அந்த வீடியோக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் 195 வந்திருந்தது. இதில் கமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக பண்ணியிருப்பீங்க போல். மொத்தமே 176 கமெண்ட்டுன்னு காட்டுது. ஸோ அதிலேருந்து 2 பேரை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்க பிரபு 4210ன்றவர் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் யுவர் கெஸிங் ஆல்வேஸ் பெஸ்ட்டுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. ஒருத்தர் இவரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். இன்னொருத்தரை செலக்ட் பண்ணிடலாம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்க பாலசுப்ரமணியன் 2260ன்றவர் சூப்பர்ன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஸோ நீங்களுமே மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ கெஸ்ஸிங் பார்த்துடலாம். முதல்ல நான் போர்ட் கெஸ்ஸிங் சொல்லிடுறேன். போர்ட் கெஸ்ஸிங் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏபிபிசிசி 3D 4D எல்லாம் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 257 இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 595. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க கமெண்ட்டில் பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்க நம்பர் பாருங்கள் 811816ன்னு இருக்குது. அதாவது இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்பர் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்பர் பவரில் அப்படியே பியில் வருது. சியில் இருக்க நம்பருடைய பவர் பியில் வருது. அப்படி பார்த்தோம்னா நமக்கு இன்றைக்கி பியில் 5க்கு பவர் 0. ஸோ பி போர்டில் 0 வரலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி போர்டில் 0க்கான சான்சஸ் இருக்குது இந்த சார்ட் வச்சு பார்க்கும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா 954959. அதாவது இங்கே சி போர்டில் இருக்கிறது, இந்த இடத்துல சி போர்டில் இருக்கிறது ஏ போர்டில் பவரில் வந்திருக்கு. நம்ம அப்படி பார்த்தோம்னாக்க நமக்கு இங்கே சி போர்டில் 7 இருக்குது, பவரில் வந்தாக்க ஏ போர்டில் 2 வரலாம். இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்துலையுமே 8க்கு பவர் 3, அதாவது பி போர்டில் நமக்கு 5க்கு பவர் 0ன்ற மாதிரி வருது. ஸோ இப்படி பார்த்தோம்னா இல்லை இது 257 வரலாம். ஏ போர்டில் 7 2 ரெண்டுமே ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. பி போர்டில் 0 வந்திருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பி போர்டில் சார்ட் நார்மலாக நம்ம எடுக்கிற கெஸிங் படி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5 9 5 9 8. ஸோ பி போர்டில் 8 வர மாதிரி இருக்குது. 8மே ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற எல்லாமே ட்ரை பண்ண வேணாம். அதில் உங்கள் கணிப்போடு எது பக்காவாக மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் இந்த இடத்துல பாருங்கள் 759. ஸோ 759 ரொம்ப சிம்பிளாக வந்திருக்குன்னு நினைக்க வேணாம். இந்த மாதிரி ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 3Dயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாக்ஸில் வர 3Dயே எனக்கு நிறைய வந்திருந்தது. இந்த இடத்துல பாருங்கள் 257, அதாவது முந்தின நாள் ரிசல்ட் 257. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 595, நேற்று ரிசல்ட் 595. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 369.
நீங்கள் வந்து 369 வந்து டைரெக்டாக என்னால் ஒரு நம்பர் தான் ட்ரை பண்ண முடியுன்றவங்க 369 டைரெக்டாகவே ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு அது இல்லாமல் ஜீரோ கன்ஃபார்ம் ஆல் போர்டில் வரும் அப்படின்னாக்க இதை ட்ரை பண்ண வேணாம். இல்லை எதுக்குமே எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு செட் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் பாக்ஸ்லேயே ட்ரை பண்ணுறேன் என்னோட கணிப்புலையுமே மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சார்ட் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 257 725 இருக்கு. முதல் நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 257. இங்க பார்த்தீங்கன்னா 555 நேத்து ரிசல்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 120. இது டைரக்டா நம்ம கொடுக்க முடியாது. ஸோ பாக்ஸில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆச்சுன்னா 120 நீங்கள் உங்கள் கணிப்பில் வரதை பொறுத்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ஒரு 3D பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க 257 முந்தின நாள் ரிசல்ட், 595 நேற்று ரிசல்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 231. இதுவுமே நான் சொல்றது என்னன்னா நான் சொல்ற நம்பர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அது உங்க கணிப்போட மேட்ச் ஆகுதான்றதை பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு 4D பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க 2975 இருக்கு. முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4 2 5 7. ஸோ 9க்கு பவர் எடுத்தால் 4 2 5 7 வந்திருக்கு. 4 டிஜிட் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 599595 இருக்குது. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5595 5595. ஸோ 4 டிஜிட்டுமே வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2391. அதுலேருந்து 4 டிஜிட் வரலாம். 4D 2391லேருந்து 4 டிஜிட் வரலாம். நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 9ன்ற மாதிரி டைரெக்டாக எடுத்திருக்கேன். டைரெக்டான ஒரு 4Dஐ எடுத்திருக்கேன். இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஆப்ஷனில் விட்டுடுங்க. ஸோ நான் ஆல் போர்டில் 092, ஏ போர்டில் 723, பி போர்டில் 058, சி போர்டில் 901 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சில் 2002, 1001, 2107, 5969 எடுத்திருக்கேன். 4Dயில் இந்த 3 4D எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் வருது எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நிறைய நம்பர்ஸ் பாக்ஸில் வந்திருக்கு. ஸோ நிறைய நம்ம எல்லாமே பாக்ஸ்லலாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணாவே 6 நம்பர் வரும். நான் கொடுத்துருக்கிறதுல எது உங்கள் கணிப்போட பக்காவாக மேட்ச் ஆகுதோ உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்குன்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று பாக்ஸில் வரவும் வாய்ப்பு இருக்குது. பாக்ஸ் இல்லாமல் டைரெக்டாக கேட்டிங்கனாக்க 207 369 789 075 209 059 261 503 801 எடுத்திருக்கேன். இதுலையுமே உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றதை ஆப்ஷனில் விட்டுடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இருக்க ஒரு குரூப்லேயோ இல்லை உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்கள் கெஸிங்காக இருக்கலாம், ஹாய் ஹலோன்னு எதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் 3 மணிக்கு மேலே நான் வந்து அவங்கள கமெண்ட் பிக்கரில் நான் 2 பேரை குரூப்புக்கு சூஸ் பண்ணுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.